பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேதவசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த காலை வேளையிலே தீமை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்குண்டு. எவ்வளோ பெரிய தீங்கு போராட்டங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அதை உடைத்து போட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய பாதத்தில் கீழ்ப்பட்டு இருந்தோமே ஆனால் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீமை அணுகாதபடி நம்மளை பாதுகாத்து நிலைத்திருக்க பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகத்தோடு இந்த நாட்களை துவங்குவோம். எவ்வளோ பெரிய தீங்கு வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். யார் யார் இதை கேட்கிறார்களோ வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுங்க. அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நிலைத்திருக்க பண்ணுங்க. தீமை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள பரலோக நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.